சந்தோஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்போ யார்கிட்டயும் பேசுற நிலைமையில இல்லை அங்கிள். சந்தோஷ், இது மாயாவோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நீ பேசுவ பேச மாட்ட, உனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் நாங்க கேட்க வரல. நீ நினைச்சா அவளை காப்பாற்ற முடியும். நான் நினைச்சாவா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமா சந்தோஷ், மாயாக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. எத்தனை மணி நேரம் உயிரோடு இருப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு கண்ணுக்கு முன்னாடியே சாகிறத பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதான் ஒரு அப்பாவா வேற வழி இல்லாமல் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அங்கிள், என்ன அங்கிள் இதெல்லாம்? என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு மாயாவுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அங்கிள், நான் செய்கிறேன். நிச்சயமா செய்வியா சந்தோஷ்? ஏன் அங்கிள் இப்படி கேட்குறீங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க அங்கிள். மாயா கழுத்தில் நீ தாலி கட்டணும் சந்தோஷ். அங்கிள், ஆமா சந்தோஷ், இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சா போதும். அவளோட கடைசி ஆசை முதல் ஆசைன்னு எதுவுமே கிடையாது. அவள் ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது. அவள் வாழும்போது தான் எங்களால் நிறைவேற்ற முடியல. அட்லீஸ்ட் அவள் சாகும்போதாவது நீயாவது நிறைவேற்ற சந்தோஷ். உனக்கே தெரியும், அவளை விட்டா வாழ்க்கையில் எனக்கு வேற யாருமே இல்லை. என் உலகமே என் பொண்ணு தான். நீ அவளை காப்பாற்ற வேண்டாம். அவள் சாகும்போதாவது ப்ளீஸ் லெட் ஹர் ரெஸ்ட் இன் பீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத சந்தோஷ். அங்கிள் ப்ளீஸ் அழாதீங்க. அண்ணே, தயவு செஞ்சு அழாதண்ணே. இங்க பாருண்ணே, இங்க பாருண்ணே. சந்தோஷ் இதுக்கு நிச்சயமா ஒத்துப்பானே. அவன் நம்ம வீட்டு பையனே. நம்ம பொண்ணுக்கு செய்யாம வேற யாருக்குன்னு செய்ய போறான்? நான் சொன்னது சரிதானே சந்தோஷ்? இல்ல அங்கிள், அது வந்து என்ன சந்தோஷ் தயங்குற? இல்ல அங்கிள், மாயா கிட்ட வேணா நான் வந்து பேசுறேன், அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா தாலி கட்டுறதெல்லாம் நான் செல்விக்கு செய்யற துரோகம் ஆயிடும் அங்கிள். வேற ஏதாவது சொல்லுங்க, செய்யறேன். டேய், உன்கிட்ட வேற என்னடா கேட்க போறோம்? காசு பணமா இல்ல வசதி வாய்ப்பா? உன்னை எவனே தெரியலன்ற அந்த செல்வி, அவளுக்கு போய் தாலி கட்டுற? சாகும்போது கூட உன் பேரைய முணங்கிட்டு இருக்காடா நம்ம மாயா. அவ ஆசைய நிறைவேற்றுறானா பெரிய இவன் மாதிரி முடியாதுன்ற. எங்க அண்ணனை பாத்தியா? இவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ உன் எதிரில் நின்று அவர் அழுதுட்டு இருக்காரு. உன்ன என்ன மாயாவோட வாழணும் நான் சொன்னோம்? ஒரு தாலியை கட்டிட்டு அந்த செல்வி எங்கேயாவது கூட்டு போய் தொலைய. டேய், வாழும்போது தான் உனக்கு இறக்கமே வரல, அவ சாகும்போது கூட ஏன்டா அடம் பிடிக்கிற? இந்த நேரத்துல கூட நீ உதவி செய்யலனா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. சந்தோஷ், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விட அறிவு. மாயா நம்ம வீட்டு பொண்ணுன்னு நினச்சிருந்தா இவன் இவளை யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். நாம தான் இவனை சொந்த பிள்ளையா நினச்சிட்டு இருந்தோம். அவன் நம்மளெல்லாம் அப்படி நினைக்கல. அங்கிள், அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்போ வா, வந்த மாயாவை பாரு. பேருக்காச்சும் சும்மா அவ கழுத்தில் ஒரு தாலியை கட்டு.
சந்தோஷ்